மத்தேயு 21:12 வாசி. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். சபை கமர்ஷியல் சைட் ஆயிடுச்சு. சபை என்னவாயிருச்சு? வியாபார ஸ்தலம். சபைக்குள்ள வியாபாரம், சபைக்குள்ள பண பரிமாற்றம். சபை என்பது ஒரு வியாபாரத்தை பரிமாற்றம் பண்ணக்கூடிய பணத்துக்கான இம்பார்ட்டன்ஸான இடமா மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, கள்ளர் கொகையாயிடுச்சாமா. எப்படி உள்ளுக்குள்ள கள்ளர்கள் திருட்டத்தை பங்கு போட்டுப்பாங்களோ, எப்படி பங்கு போடுறதுக்கு சண்டை போடுவாங்களோ, அந்த மாதிரி சபை பண விஷயத்துல சண்டை போடுற இடமா மாறிடுச்சு. அவர் சொல்றாரு, நான் சொல்லலை. அவர் சொல்றாரு, உள்ளுக்குள்ள புறா விற்கிறான், உள்ளுக்குள்ள காசுக்காரன் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள வெட்டி கொடுறான். உள்ள என்ன செய்யறான்? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு விசுவாசி வெட்டி கொடுறான். சபைக்குள்ள நடக்குது. கேட்டா அவர் சொல்றாரு, வெளியே 10 வட்டிங்க, நான் விசுவாசிக்காக 4 வட்டி தான் கொடுக்குறேன். கேட்டா சொல்றாரு, அது அநியாய வட்டி, இவர் நியாய வட்டி. அதாவது அநியாய வட்டி இருக்கான்ல, அவனுக்கு நரகத்தில் ரொம்ப மோசமான இடம், இவருக்கு நரகத்தில் கொஞ்சம் நல்ல இடம். அவருக்கு எண்ணெயில் போட்டு வறுத்தாங்கன்னா இவரை தோசைக்கல்ல போட்டு வறுப்பாங்க. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சேட்டை, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வியாபாரம், சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு தெரியாது, இல்லை கர்த்தருக்கு தெரிஞ்சாலும் கிருபை உள்ளவர் மன்னிச்சிருவார்லாம் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் அப்பாவாக இருக்காரு, ராஜாவாகவும் இருக்கிறாரு. அப்பாவாக இருக்கும்போது அன்பு காட்டுவார், ராஜாவாக இருக்கும்போது தண்டிப்பார். நீங்கள் அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுற மிக மோசமான ஜென்ரேஷன் இதுதான். கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுறது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த எசேக்கியேல் புஸ்தகம் 8:9 வாசிச்சு பாருங்க. மன்னிக்கணும், 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவாக சொல்லுது. 9ஆம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பு தேவாலயத்தில் மூப்பரிடத்திலிருந்து தொடங்குகிறது. நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதான்? புல்பீட்ல இருந்து தொடங்குது. கீழே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு அடி 2னா, மேலே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு 4. செய்தி கேட்கிறவனுக்கு 2னா, கொடுக்கிறவனுக்கு 4. நினைச்சுக்காதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாருன்னு. தேவன் நீங்க டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்க. யாருடைய கோபம் மோசம் மட்டும் பாருங்க. பிதாவின் கோபத்தை பத்தி பைபிள் சொல்லாது, குமாரன் கோபத்தை பத்தி தான் சொல்லும். சங்கீதம் 2 வாசிச்சு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். வெளிப்படுத்தல் 6:15-16 வாசிச்சு பாருங்க. அவர்கள் கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், இருக்கா இல்லையா? 6:16 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2த்திலையும் இயேசு கிறிஸ்துவின் கோபம் ரொம்ப மோசம். இயேசுவை நீங்க கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், உங்க வீட்டில் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அவர் தலையை சாச்சிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு பாவம் போல இருக்காரு நினைக்காதீங்க. சவுக்க திருப்பினாரு, ஒரு பைய கிட்ட நிற்க முடியாது. எருசலேம் தேவாலயத்தில் சவுக்க திருப்புறாரு, ஒருத்த நிற்க முடியாது. வசனம் சொல்லுது, திரும்பி வரும்போது இந்த தடவை சவுக்கு இல்லையாமா, பட்டயமாமா. அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவ்வளோதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நீ யாருக்கும் பயப்படாத, தேவனுக்கு மட்டும் பயப்படு. நீ மனுஷனுக்கு பயந்தா மனுஷன் இல்லாத போது பாவம் செய்வ, தேவனுக்கு பயந்தா நீ பாவமே செய்ய மாட்ட. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மனுஷனுக்கு பயப்படுற ஒரு கூட்டம், பாஸ்டருக்கு பயப்படுற ஒரு கூட்டம், விசுவாசிக்கு பயப்படுற ஒரு கூட்டம், யாருக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு ரூம்குள்ள நீ பண்றது சேட்டை பண்றது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் நொறுக்குனாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அவருக்கு உன் குடும்பத்தை கட்டவும் தெரியும், உன் குடும்பத்தை இடிக்கவும் தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுவும் ஊழிய விஷயங்களில், பண விஷயங்களில் உன்னை கொடுத்து நம்பி கொடுத்த குடும்பம், நம்பி கொடுத்த சபை, நம்பி கொடுத்ததான பணம், நம்பி கொடுத்ததான நேரம், எல்லாத்துக்கும் நீ உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் உலகத்தின் மனுஷர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள ராஜாவுடைய சிட்டிசன்ஸ். இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சபை ரொம்ப மோசமான இடத்துல இருக்குது. துணிகரம் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சுடுவார். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அப்பா தப்பு செஞ்ச உடனே தண்டனை கொடுத்துட்டாருன்னா அடி கம்மி, உடனே தண்டிச்சிட்டாருன்னா. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டே வராரு, ஒரு நாள் மொத்தமாக வச்சு செய்ய போறாருன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சோன்னு அர்த்தம்.
2000 வருஷமா கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவருக்கு அடிக்க தெரியாது போல, அவருக்கு மறந்து போச்சு, எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு, ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மனம் திரும்பிரு, வேணாம், நல்லதுக்கு இல்லை. யாருக்கும் தெரியாது, என் மனைவிக்கே தெரியாது. 10 வருஷமா மெயின்டைன் பண்ற, 10 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுவார் மகனே. ஆண்டவர் யாருக்கு பேசுறான்னு தெரியல. நீ நினச்சிக்காத யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற, ஒருத்தருக்கு தெரியாதுன்னு எல்லா வயலுக்கும் தெரியும். உன்னை விட்டு வச்சிருக்காரு கர்த்தர், நீ மனம் திரும்பிடுன்றதுக்கு வெயிட் பண்றாரு. எத்தனை பேருடைய பணத்தை ஏமாத்தி விட்டு நீ காணிக்க போட்டா எல்லாம் மன்னிச்சிடும்னு நினைச்சு தெரியுற. கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். நீ கொடுக்க வேண்டிய காசை டாக்டர்கிட்ட கொடுப்ப, கரெக்டாக அந்த பணத்தை கொடுக்க வைப்பார். ஏன்னா உன்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனமே அவர், உன் மேலேயும் கிருபையாக இருக்கிறாரு. ஆனால் அநீதி உள்ளவனை கூட்டிகிட்டு போக முடியாது, நீதியை சரி கட்ட தானே கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ நீதியை சரி கட்டுற ப்ராசஸ் கரெக்ட் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்மளே போய் ஒப்பு கொடுத்து ஆடு மாடை பலி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை நான் ஆடு மாடை பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சவுல் மாதிரி சொன்னீங்கன்னா ராஜ்யபாரம் போகும், பையன் போவான், எல்லாம் போகும், கடைசியில் மரணம் கொடூரமாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எதுக்கு தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறாருன்னா, உடனே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடணும், ஒப்புரவாயிடணும், அதை விட்டு வெளியே வந்துடணும். இங்கே பாவம் செய்ய மாட்டான்னு கர்த்தர் நினைக்கல, அவன் மனம் திரும்பி வரானான்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. கர்த்தர் நம்ம விழ மாட்டோம்னு நினைக்கல, திருப்பி எழுந்திருக்கிறோமான்னு தான் நினைக்கிறார். உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. சிலராக நினச்சி தெரியுறாங்க, யாருக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது, பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறோம், மொபைலில் ஃபோல்டருக்குள்ளே வச்சிருக்கிறோம், தொலைஞ்சம் அவனை. நீ கர்த்தர் நினைச்சார்னா உன் ஃபோனை ஒரே நாளில் வெளியரங்கமாக்கி ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவாரு. அவர் அப்படி செய்கிறது இல்லை, அவர் அந்த தேவன் இல்லை. ஆனால் மூடி இருக்கிற அவருடைய நிழல் உன்னை வச்சு போச்சு, பிசாசு உன்னை நடுத்தரில் கொண்டு நிறுத்திடுவான். மனம் திரும்ப உடனே மாறிடு, நல்லது. கர்த்தர் சொல்றாரு, ஐயோ இத்தனை வருஷம் ஆகிப்போச்சே, இல்லை அதுக்கு ஈக்குவலாக நீ பலன் கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எருசலேம் தேவாலயத்தையே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் பிடிக்க என்ன செஞ்சுட்டாராம், இடிச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றது 3வது தேவாலயம் கண்டிப்பாய் வரும். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலையும் அடுத்த ஆலயத்தை கொடுத்த ரெஃபரன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 3வது தேவாலயம் வரும். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவாலயத்தில் நிற்க காணும் போதுன்னு அர்த்தம். இப்போ தேவாலயம் இல்லை, அடுத்து என்ன வரணும், தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் இஸ்ரவேலில் வரணும். ஆனால் தேவாலயம் எங்கே வரும், அதான் கேள்வி. இங்கே நல்லா கவனிங்க, இது முதல் தேவாலயம், இந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்துச்சு. இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். இந்த மலைக்கு மேலே தான் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. டக்குன்னு ஒரு 2 வசனத்தை எடுங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபியூசன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். என்ன மலையிலே? மோரியா என்னும் மலையிலே. மோரியா மலையில ஞாபகத்துக்கு வந்துச்சா? என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்க பலி கொடுக்க போனது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல், அந்த மலையை தான் யார் வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது வாங்கினது. அந்த மலையில தான் சாலமோன் தேவாலயம் கட்டினது. அந்த 2 வசனம் தான் நீங்கள் வாசிச்சிங்க. அந்த மலை தான் இங்கே இருக்க மலை. இந்த மலையில தான் என்ன வரணும், தேவாலயம் வரணும். முதல் ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு, 2வது ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு. இப்போ 3வது ஆலயமும் எங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும். இப்போ சண்டை முதல்ல தேசத்துக்காக, 2வது தலைநகரத்துக்காக, 3வது தேவாலயம் அது இருந்த இடம் வேணும். இப்போ அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த இடம் தேவாலயத்துக்கான இடம் வசனத்தின்படி நமக்கு தெரியும். இப்போ எசேக்கியேல் 38 கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும்னு வாசிச்சோம் இல்லையா? வாசிச்சோமா இல்லையா?
அதில் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்பொழுது, பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷத்தில் நீ வருவாய் இருக்கா? அப்ப 3வது யுத்தம் எங்க வரணும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரணும். இன்னொரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம், இதே யுத்தத்தை பத்தி அங்க இருக்கு. எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திரும்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி, இஸ்ரவேல் மலைகளில் 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு இந்த யுத்தம் இஸ்ரவேல் மலையில நடக்கும். இந்த யுத்தம் தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த யுத்தத்தினுடைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அல் அக்ஸா ஃப்ளட். அந்த யுத்தத்தின் பேர் என்னது? அல் அக்ஸாங்கிறது இந்த வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் அல் அக்ஸா. இது எங்கே இருக்குது? டெம்பிள் மவுண்ட்டில் இருக்குது. இந்த மலைக்கு விரோதமாக தான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மலையை எங்ககிட்ட கொடுத்துருங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, பழைய எருசலேம் எங்களுக்குன்னாங்கல்ல, அது இந்த மலையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த மலையை எங்ககிட்ட கொடுங்கன்னு தான் அவங்க யுத்தத்தை ஆரம்பித்ததே. இப்போ மலைகளுக்கு விரோதமான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். அப்போ உள்ளவங்கலாம் இந்த டிவிலெலாம் பேசுவாங்கல்ல, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும், அதுக்குள்ளே ஹமாஸோட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துருவாங்கன்னு. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது, இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நாங்கள் அப்போ அந்த அன்னைக்கு போட்ட நேற்று வரலே சொல்லியிருக்கிறோம், இந்த யுத்தம் முடிவுக்கு வராது, இது மலைக்கான யுத்தம். இந்த மலை முழுவதுமாக எருசலேம் முழுக்க இந்த இடம் தேவாலயம் கட்டுறதுக்கு இப்போ அங்கே இடம் இல்லை, வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. இந்த இடத்துல தேவாலயம் கட்டுறதுக்கான இடம் கிடைக்கும், இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போகும். அந்த காரியம் நடந்த பிறகு தான் இந்த யுத்தம் நிற்கும். அது வரைக்கும் இந்த யுத்தம் என்ன செய்யாது, நிற்காது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தத்துக்கு மலைக்கு விரோதமாக நடக்கும், அந்த யுத்தத்தில் வடபுறத்திலிருந்து ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, வடபுறத்திலிருந்து ரஷ்யா எழும்பி வர தொடங்கும். இந்த வடபுறத்திலிருந்து ரஷ்யா வரும், இந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. அக்டோபர் 23 ஆரம்பிச்சாச்சு. இந்த யுத்தத்தில் ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்கள் எசேக்கியா அந்த சகரியா 12:6 வாசிக்கும் போது அந்த யூதா புத்திரரை பற்றி வாசிச்சோம் இல்லையா? அவர்கள் வாசிங்க, சகரியா 12:6. நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, அந்நாளிலேன்னு இருக்குல்ல, அது எப்பன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் தலைநகரம் ஆகிற அந்நாளிலே. எருசலேம் தலைநகரம் ஆகிற அந்த காலத்தில் யூதாவின் தலைவரை அப்படின்னா 2018 2024 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறுச்சு. அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு. இப்போ இருக்கிறவர் அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போ காசா தாண்டி, லெபனான் தாண்டி, இப்போ சிரியா போய் அடுத்து எங்க போயிருக்கிறாங்க, ஈரானுக்கு போறாங்க. இந்த வசனம் அப்படியே நடக்குது பாருங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர்கள் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டது. இப்ப அதைத்தான் பென்யமின் நெத்தன்யாகு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதைத்தான் செய்யறாரு. எல்லா பக்கமும் போகுது. இந்த தீர்க்க தரிசன வசனம் தான் நிறைவேறிட்டு இருக்குது. அதுல மலைக்கு விரோதமா இவங்க ஆரம்பிச்சதுனால இது ஆரம்பிச்சிச்சு. இப்போ வடபுறத்துல இருந்து ரஷ்யா புறப்பட்டு வரணும், வந்து இந்த இடத்துல தலைமை ஏற்று சண்டை நடத்தணும். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, இப்போ 2வது முறை வந்த உடனே ட்ரம்ப் ஏன் 2வது முறை வந்தார், அமெரிக்காவை காப்பாற்ற போகிறாரு, டாரிஃப் போட போகிறாரு, அவர் வந்து விலைவாசியை குறைக்க போகிறாரு, என்னென்னவோ சொன்னாங்கல்ல. இப்போவும் சொல்கிறேன், அதெல்லாம் அவங்க வியூ. கர்த்தர் எதுக்கு அவரை கொண்டாந்தார்னா, இந்த இடத்த வாங்கி இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். இந்த இடத்த வாங்கி இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துருவார். ஆனால் அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். திருப்பியும் சொல்கிறேன், தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன், அது வேற ஒரு ஆள். அவர் தேவாலயம் கட்ட மாட்டார், அவர் இந்த இடத்த வாங்கி கொடுக்குற ஆள். இப்போ அவருக்கு இது தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசாவை மொத்தமாக எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்றார். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், இல்லை காசாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தமாக எடுத்துக்கிறேன். முதல்ல எருசலேம் தலைநகர் ஆக்கிறேன்னதே எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் செஞ்சு முடிச்சிட்டாப்புல. இப்போ இந்த இடத்த நான் மொத்தமாக என்ன செய்கிறேன்,
ஏன் எடுக்க போறாருன்னா, இந்த காசா இருக்கிற இடத்த எடுத்தாதான் இதை அவர் எடுக்க முடியும். இந்த இடத்தை எடுக்கிறதுக்கான வேலை தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்னன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். இப்போ இருக்கிறது இல்லையா, இது 3ஆம் உலக யுத்தமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு வந்த செய்தி. ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, 3ஆம் உலக யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை, ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இதே காரியத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சொல்லிட்டாரு, நான் 3ஆம் உலக யுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் வராது, ஆகாது, நடக்காதுன்றவங்களுக்கு நாங்கள் பேசலை. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்ன இடத்துல நாம் இப்போ இருக்கிறோம். யுத்தத்துக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, ஆரம்பிக்க போகுதுன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இந்த யுத்தம் என்னவா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த ட்ரம்ப் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். உங்களுக்கு எனக்கும் அடையாளம் என்னென்னா, இந்த யுத்தம் இந்த காரியத்தில் யுத்தம் வருது, நடக்குது, என்ன ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டு தலம் இருக்குல்ல, அங்கே பார்க்குறீங்கல்ல, அது அந்த இடத்துலேருந்து இல்லாமல் போகும். அதுக்கு 2 காரணம், ஏதாவது ஒரு காரணத்தினால் அது இல்லாமல் போகும். ஒன்று, இந்த யுத்தத்தில் அது வீழ்த்தப்படலாம். யாராவது அதை என்ன செஞ்சு இடிச்சிருவாங்க. இப்போ இஸ்ரேல் இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. காசா பகுதியில், லெபனானில் மட்டும் 500 இடிச்சிருக்கிறாங்க. அவங்க கடைசியாக இடிக்கிறது இதுவாக தான் இருக்கான். மேபி இல்லையா, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம காலத்தில் இஸ்ரேலில் இப்போ வரும். எப்படிங்க சொல்கிறீங்க? அதே எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா மினிமம் 6-7 பெரிய அதிர்ச்சி உண்டாகி, நல்லா கவனிங்க, அப்போ பெரிய அதிர்ச்சி வந்தால் இது இடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று யுத்தம், இல்லை பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்ன அடையாளங்களில் 2 இருக்குது. ஒன்று யுத்தம், இன்னொன்று பூமி அதிர்ச்சி. இந்த 2ல் ஏதோ ஒன்றில் இதை விழுகிறத பார்ப்பீர்கள். திருப்பியும் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம முடிக்க போகிறோம். இந்த காரியங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் நடக்கணும் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் டெம்பிள் மவுண்ட், இஸ்ரவேலுக்கு பரிசுத்த பூமி அது. ஸோ அவனுடைய இடத்த புறஜாதியார் மிதிக்கிறாங்கன்னா, இன்னொருத்தருடைய வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால தான் அவங்க மிதிக்கிறாங்க. ஸோ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, சபையின் காலம் தான் புறஜாதியார் காலம். இது நிறைவேற வரைக்கும் இதை அவங்க மிதிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க மிதிக்கிறது நின்றுச்சுன்னா, இந்த இடம் அவங்க கைக்கு, இஸ்ரேல் கைக்கு போயிடுச்சு, இந்த வழிபாட்டு தலம் கீழே வந்துச்சுன்னா மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவான். டேக் ஓவர் பண்ணிட்டானா புறஜாதியார் காலம் நிறைவாக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக 24 இது இருக்குது. 28 இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அதை பாருங்க, அக்டோபர் 2023 தொடங்கிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது மீட்பு சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சம்பவிக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. சம்பவிக்க ஆரம்பிச்சு நம்முடைய மீட்பு மிக 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 சமீபம். நம்ம கண்ணுக்கு இருக்கிற கடைசி அடையாளம் இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போவது, புறஜாதியார் காலம் முடிவடையுதுன்றதுக்கான ஒரு அடையாளம் அது. அதுக்கு அப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். இப்போ வராதா அப்படின்னா, இது நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான காலம். ராஜா கூப்பிடுறது ரெடி ஆகி போச்சு. எஸ்தரை எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது, ஆனால் எஸ்தர் ரெடியாக வேண்டிய காலம் இது, சுத்திகரிக்கப்பட வேண்டிய காலம் அது. சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ராஜா கூப்பிடுவார். ஒரு நாள் வரும், ராஜா கூப்பிடுவார், போயிட்டே இருக்கணும் அரண்மனைக்குள்ள. உங்களுக்கும் எனக்கும் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது.